உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, காவேரி ரெடி ஆயிட்டாளா? அண்ணி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், காவேரி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? ரெடி ஆயிட்டு இருக்கா. அண்ணி, காவேரி ரெடி ஆனா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். நம்ம கீழே போலாம் வாங்க. அண்ணி, இங்கே இருப்போம், அவ வரட்டும். அதான் அவ ரெடியாக 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றேன்ல. இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கீழே நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். வாங்க போலாம். இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு மகா வர போறா, வீட்டை எல்லாம் டெக்கரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க எல்லாரும் என்ன சீட் எழுதி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? மா சொல்லுங்கம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? விக்ரம், அது வந்து எதுக்காகனா நாங்க அத்தை, இப்ப எதுக்கு நீங்க தடுமாறுறீங்க? விக்ரம் மாமா நாளைக்கு மகாவை பாப்பாரா இல்லையாங்கிறத சாமி முன்னாடி சீட் எழுதி போட்டு பாக்குறோம்னு சொல்லுங்க. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? கிரிக்கெட்ல இந்த எலெக்ஷன்லாம் மேட்ச் ஃபிக்சிங் நடக்கிற மாதிரி இப்ப என் விஷயத்துலயும் வந்துருச்சா? ஆமா, இதுல யார் யார் எந்த டீம்? ஏமா இல்ல ப்ரோ, நானும் ஐசும் நாளைக்கு நீ மகாவை மீட் பண்ண போறோம்னு சொல்றோம். ஆனா இவங்க 2 பேரும் மகா வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. போட்டு கொடுத்துட்டான். இனி இந்த விக்ரம் பைய அக்காவை என்ன பாடுபடுத்த போறானா தெரியலையே. என்னம்மா நீங்க தானே நாளைக்கு அவ கோயிலுக்கு வருவான்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இங்க மகா வரமாட்டான்னு பெட் கட்டுனீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. இப்போ மகா வெளியூர்ல இருக்கா. ஓ, அதான் நாளைக்குள்ள அவ வருவாளான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன். எந்த ஊர்லமா அவ இருக்கா? அவ வந்து அவ அது அது எந்த ஊருன்னா ப்ரோ, அவங்க எந்த ஊர்ல இருந்தா நமக்கு என்ன? நாளைக்கு தான் அவங்க இங்க வர போறாங்களே. அப்புறம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு என்ன ப்ரோ பண்ண போறோம்? ஆமா, அதுவும் சரிதான் இல்ல. சரி, இது என்ன சீட்டு? நான் என்ன பண்ணணும் இதுல? இதுல 101 சீட் இருக்கு மாமா. 100 சீட்ல மகா வரமாட்டான்னு எழுதியிருக்கேன். மீதம் இருக்கிற ஒரு சீட்ல மட்டும் மகா வருவான்னு எழுதியிருக்கேன். அதுல என்ன இருக்கோ அதுதான் இந்த முருகனோட விருப்பம் மாமா. அதுபடிதான் நாளைக்கு நடக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா திஸ் இஸ் அன்ஃபேர். இது ஒன் சைடு கேம் தானே இருக்கு. நீங்க 50-50 தானே இதை பண்ணியிருந்திருக்கணும். நியாயமா அப்படிதான் ப்ரோ பண்ணியிருக்கணும். ஆனா இந்த கேமை கிரியேட் பண்ணவனுங்க இப்படி ஒரு ரூலை உருவாக்கிட்டாங்க. என்ன பண்றது, கேம் அப்படி ப்ரோ. சரி, ஓகே, பரவாயில்ல. கேம்னா அப்படிதானே இருந்துட்டு போட்டோம். ஆமா, இந்த சீட்டை நான் எடுக்கலாமா? ப்ரோ, ஆஃப் கோர்ஸ், தாராளமா நீ எடு ப்ரோ. தேங்க் யூ. நீங்க எடுங்க மாமா. கடவுளே, என் மகாவை நான் நாளைக்கு பார்ப்பேன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுறாதப்பா. விக்ரம் காளிமுத்து. சரி, 2 பேரையும் அட்மிட் பண்ணவங்களோட பேரு, அட்ரஸ், மத்த டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. இந்தாங்க மேடம், செக் பண்ணிக்கோங்க.
அப்போ காளிமுத்த விசாரிச்சா மகா இருக்கிற இடம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நமக்கு முதல்லயே தோணாம போச்சு. இப்பவே காளிமுத்து நம்பர் வாங்கி பேசுவோம். ஹா. முருகா, மகாவை பார்க்கணும்னு வந்திருக்கணும். வயசு விக்ரம், அம்மா, என்னாச்சு விக்ரம்? ப்ரோ, என்ன ப்ரோ வந்திருக்கு? மகா வரமாட்டான்னு வந்திருக்கு போல. அதுதான் மூஞ்சி இப்படி போயிடுச்சு. விக்ரம், மகா வரமாட்டான்னு தானே வந்திருக்கு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. நாளைக்கு எப்படியாவது மகாவை நானு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கு அவசியம் இல்லைம்மா. ப்ரோ, என்ன ப்ரோ வந்திருக்கு? இதாம்மா. நாளைக்கு மகா வருவான்னு எழுதியிருக்குமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.